ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராமா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி சொல்லணும்னா, செம கெத்தான ஆட்டிடியூட் காட்டுற நம்ம ஐடல் ஹீரோக்கும் ஒரு பெரிய மாடலாக ஆசைப்படுற இன்னசென்ட்டான ஹீரோயினுக்கும் ஆத்மா எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது, அதாவது பாடி ஸ்விட்சிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத செம ஃபன் ஃபீல்டாக சூப்பராக இந்த ட்ராமாவில் சொல்லியிருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் மாடல்ஸ்லாம் ஃபேஷன் சொல்ல கேட்வாக் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரன்வேல நம்ம ஹீரோயின் சோயானை காட்டுறாங்க. அவளும் செம கூலாக நடந்துட்டு அவள் திரும்பும் போது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சோஹான் இப்போ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவளுக்கு பெரிய மாடல் ஆகணுங்கிறது ஆசையே. அதனால தான் தன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்போ நடந்து காட்டி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படி நடக்கும்போது கூட தன் ஒரு பெரிய மாடலாக தான் கற்பனை பண்ணியிருக்கா. அதே மாதிரி தான் சோயானோட ஃப்ரெண்ட் நாரேவும் அவளுக்கு பெரிய சப்போர்ட்டு, சூப்பர் டி, நீ தான் அடுத்து மாடல் ஆக போறேன்னு அவளை உற்சாகப்படுத்திட்டு இருக்க. மற்ற பொண்ணுங்களை கேட்டா அவங்களாம் சொல்றாங்க, நீ எப்படி நடக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாலும் நீ ஹைட்டு கம்மியா இருக்க, இந்த ஹைட்டுக்கெல்லாம் உன்னை மாடலை எடுத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா அதனால ஒன்னும் சோயானோட கான்ஃபிடென்ட் போகல. நான் இப்ப இன்னி லீன் ஆகிறக்கோ ஹைட் ஆகிறக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் என்னோட ஹைட் ஒரு ப்ராப்ளமாவே எடுத்துக்காத மாதிரி நான் ஒரு பெரிய மாடல் ஆகி ஜேபோம் கூட நடந்து காட்டுவேன், அதெல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்கன்னு சவால் விட்டுட்டு இருக்கா. இப்ப சொன்னால ஜேபோம்னு, அந்த மாடலை தான் சோயானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே இன்னொரு சைட் காட்டினாங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் போட்டோ ஷூட் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷூட்ல தான் நம்ம சோவோட ஃபேவரட் ஜேபோம் இருக்கான். அவன் கூட இன்னி 2 மாடல்ஸும் இருக்காங்க. இப்ப இந்த போட்டோ ஷூட்ல பாத்தீங்கன்னா அந்த கேமராமேன் நிறைய போட்டோஸா எடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்குலாம் சலிச்சே போச்சு எவ்வளவு போட்டோஸ் தான் எடுக்கிறதுன்ட்டு. இவங்க 3 பேர்ல ஒரு மாடல் தான் ஜின்வுக். அந்த ஜின் வந்து ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டான், நீ எவ்வளவு போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருப்ப, எங்களுக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு, நாங்க அதுக்கு கண்டிப்பா போய் ஆகணும், இதோட இந்த போட்டோ ஷூட் நிறுத்திக்கலான்ட்டு. ஆனா அந்த கேமராமேன் சொல்றான், இங்க நான் எடுக்கிற வரைக்கும் நீங்க போஸ்ட் கொடுத்து ஆகணும்ட்டு. அதுக்கு ஜின் அவனை கூட்டிட்டு வந்து அந்த மானிட்டரை காட்டுறான், இங்க இவ்வளவு நல்ல போட்டோஸ் இருக்கு, சோ இதோட நிறுத்திக்கோ, நீ வேற எதுக்கும் ட்ரை பண்ணாத, நீ போட்டோஸ் எடுத்தாலும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது எங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க எத்தா சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அவனை பார்த்தாலே ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இப்ப இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு தானே போட்டோ ஷூட் போதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த இன்டர்வியூல காட்டினாங்கன்னா ஜேபோமையும் ஜின்னையும் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆக்சுவலா ஜேபோமும் ஜின்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்ப மாடலிங்கும் ஒன்னா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னா தான் தங்கியும் இருக்காங்க. பட் ஜேபோமுக்கும் ஜின்னுக்கும் அவங்க கேரக்டரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஜேபோம் வந்து எல்லாரும் கூட ஜாலியா பேசுற மாதிரி ஒரு ஆளு. ஆனா ஜின்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவான். அவன் ஒரு பெரிய மாடலுங்கிற ஒரு கர்வம் இருக்க மாதிரி நடந்துப்பான். இப்ப இந்த இன்டர்வியூல கூட ஜேபோமுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ், ஹை ஸ்கூல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி ஜின் கிட்ட கேட்க அவன் அதை பத்திலாம் சுத்தமா கவலைப்படல. சும்மா ஹை ஸ்கூல் பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருந்து என்ன பண்றது, டிசைனர்ஸுக்கு நம்ம பிடிக்கணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். ஆனா ஜேபோம கேட்டாங்கன்னா அவன் ஜின்னை ரொம்ப பாராட்டான். ஜின்னுக்கு இந்த மாடலிங்ல இருக்க பெரிய தகுதி இருக்கு, என்ன காட்டிலும் அவன் தான் ரொம்ப சிறந்தவங்கிற மாதிரி இந்த ஜேபோம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு ஜின் கிட்ட, நீங்க மிஸ்டர் போனோட ரன்வேல நடக்க போறீங்கல்ல, அந்த வாய்ப்பு கிடைச்சது நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கும் அவன் வழக்கம் போல ஆட்டிடியூடா தான் பதில் சொல்றான். ஆக்சுவலா இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, உங்களுக்கு வேணும்னா சொல்றேன், ஏன்னா நான் ஒரு பெரிய மாடல் அதுதாங்கிறான். அந்த பொண்ணுங்களுக்கே இவன் இன்டர்வியூ எடுக்க திணறுது. அவங்க அடுத்த கொஸ்டினா, கிளாடோட ஃபினாலேல உங்களை தானே ஜட்ஜா போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்க இவன் சொல்றான், என்னை பொறுத்த வரைக்கும் மாடல்ஸுக்கு முக்கியம் ப்ரொபோசன் தான், அது எப்பயுமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப இவங்க சொன்னாங்கல்ல அந்த காம்படிஷன் ஃபினாலே, அதுல நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிருக்கா. பட் அவ ஹைட்டை மீறியும் செலக்ட் ஆயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் இவன் பாடி ப்ரொபோசல் வச்சுதான் செலக்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜின்னோட வீட்டுல காட்டினாங்கன்னா ஜின்னு ஜேபம் எல்லாம் ஒன்னா தானே தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு மாடல் வந்து பாடி பில்டராட்ட இருப்பான். இதுக்கு முன்னாடி கூட போட்டோ ஷூட்ல அவன் இருந்திருப்பான். அவன் பேரு லிம்வாங், அவன் ஹாஃப் சைனீஸ். அப்புறம் இன்னொரு பையன் சுன்சிக்னு இருப்பான். அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன மாடலா பண்ணிட்டு இருக்கான். இப்ப சோ ஒரு காம்படிஷன் சொல்லிட்டு இருந்தால, அந்த காம்படிஷனோட ஃபினாலேக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா. அதுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்ட்டு சோவும் நாரேவும் மண்டை பிச்சுட்டு இருக்க அப்ப சோவோட அம்மா வராங்க. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீ எந்த இன்ஸ்டிடியூஷன் போய் சேர்றேன்ட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. இவ சொல்றா, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா மாடலா தான் ஆக போறேன்ட்டு. ஆனா அதுக்கு அவங்க அம்மா திட்ட இவ்வளவு நாரேவோ அவங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அது போகும்போது கூட ஜேபம் போட்டோக்கு அவ கிஸ் பண்ணிட்டு தான் போறான். இப்ப சோவோட ஃபினாலேக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் அவ்வளவு நாரேவோ கடைக்கடையா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஆடிஷன் போனா அங்க இவளோட கான்பிடன்ஸ் உரைக்கிற மாதிரி எல்லாரும் ஹைட்டா இருக்காங்க. அப்ப நாரே சந்தோஷமா ஓடி வந்து சோக்கிட்ட சொல்றா, என்னன்னா இந்த ஃபினாலேக்கு ஜின் தானே ஜட்ஜு, நான்
நாரேக்கு ஜின்னை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக அதை சொல்ல சோக்கெல்லாம் பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் நாரே தான் எப்படியாச்சும் முடிஞ்சு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு இப்போ அவளோட டைமிங் வர சோவை அனுப்பி வைக்கிறான். ஸோ இப்போ சோவோட பெர்ஃபார்மன்ஸ் டைம் அவள் அங்கே சூப்பராக நடந்து காட்டுறா. அந்த ஜட்ஜில் இருக்க மற்ற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பட் எல்லாரும் அவளோட ஹைட்டுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சோக்கிட்ட சொல்கிறாங்க, நீ நல்லா நடக்கிற அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜின் கேட்குறான், உங்களுக்கு மாடலிங் தவிர வேறு என்ன நல்லா வரும்ன்ட்டு. அதுக்கு சோவும் நான் நல்லா வாய்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணுவேன்னு சொல்ல அதுக்கு ஜின் சொல்கிறான், அப்படி நீ வாய்ஸ் இம்ப்ரெஷன் நல்லா பண்ணுவீங்கன்னா நீங்கள் எதாவது காமெடி ஷோக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே, உங்களால் மாடல் ஆக முடியாது, நீங்கள் ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல சோ கேட்குறா, இல்லை நான் மாடல் ஆக தான் விருப்பப்படுறேன்ட்டு. ஆனால் ஜின் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல சோவோட முகமே வாடி போச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு ஜின் சொல்கிறான், இந்நேரம் உனக்கே காரணம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ 165 சென்டிமீட்டர் கூட இருக்க மாட்டேன். ஆனால் உன்னோட ஹைட்டை 168 சென்டிமீட்டர்னு போட்டிருக்க. அதனால உனக்கே தெரியுதுல நீ கண்டிப்பாக மாடல் ஆக மாட்டேன்னு சொல்ல சோ வந்து சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுகிறான். இல்லை நான் கண்டிப்பாக மாடல் ஆவேன், நான் நல்லா பண்ணிடுவேன், என்ன செலக்ட் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இவன் சும்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பிள்ளைய ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி விட்டுறான். சும்மா நினைக்கிறவங்களாம் மாடல்ஸ் ஆக முடியாது, அவங்க பிறப்புலேயே அவங்க மாடல்ஸ்னு முடிவாக இருக்கும். நீ வந்து என்னைக்குமே மாடல் ஆக மாட்டேன்ட்டு ரொம்ப ஹாஸா பேசி விட்டுறான். அப்புறம் என்ன இவன் பேசின பேச்சுக்கு அந்த பிள்ளை சோகமாகி நாரேவு சோவோ ஒரு கரோக்கி சென்டர்ல போய் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜின்னும் சுன்சிக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் இருந்தால அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண கரோக்கி சென்டர் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஜேபோமு, ஜின்னு, சுன்சிக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. பட் ஜின்னுக்கு இதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த பையனுக்காக தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு அவன் வேற ஒரு ரூம்ல வந்து அமைதியா படுத்துட்டான். இன்னொரு பக்கம் சோவை காட்டினாங்கன்னா அவளும் அதே கரோக்கி சென்டர்ல தானே இருக்கா. அப்ப நாரே ரெஸ்ட் ரூம் போகன்னு வெளியே வர இங்கதான் சோ ரொம்ப கோவத்துல இருக்கால, இதுல ட்ரிங்க் பண்ணி வேற இருக்கா போல. அப்ப அந்த டிவி ஸ்கிரீன்ல ஜேபோமோட ஒரு மாடல் வீடியோவோட இவளுக்கு அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி திருப்தியா இருக்கு. சோகமா இருந்தவளுக்கு ஒரு ஆறுதலாம் வர மாதிரி. அதனால ஜேபோம் கிட்ட போய் அந்த டிவி ஸ்கிரீன்ல இருக்க ஜேபோம் அவ கிஸ் பண்றா. அப்போ கரெக்டாக வெளியெல்லாம் நல்லா இடி இடிக்குது. அப்போ இந்த டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர்லலாம் கூட ஏதோ எலக்ட்ரிக்யூட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்யூட்டில் வந்த வேவ் அந்த ஒயர் வழியாக ட்ராவல் ஆகி போய் பக்கத்து ரூமில் தானே ஜின் படுத்திருக்கான், அவங்ககிட்ட ஒரு ஒயர் இருக்கு, அது வழியாக போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஜின்னோட கை அங்கே டச் ஆயிருக்கு. இந்த இடத்துல பலமாக இடி இடிச்சு கரண்ட் போக ஏதோ நடந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ கரண்ட் போயிடுச்சுல, அதனால ஜின்னும் சோவும் என்னன்னு யோசிச்சுட்டு அவங்க வெளியே வந்து என்னடா தலைவலிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. ரெண்டு பேருக்கும் ஒரு சாக்கு ஆப்போசிட்ல தன்னோட உடம்பு நிற்கிற மாதிரி. அதாவது ஜின்னுக்கும் ஆப்போசிட்ல என்ன நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு தோணுது, சோக்கும் என்ன நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆப்போசிட்லன்னு தோணுது. அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட ஆத்மாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட சோலும் பாடி ஸ்விட்ச் ஆயிருச்சு. சோ இது லைட்டா புரிய வர ஜின் உடம்புல சோ பயங்கரமா கத்துறா. இந்த இடத்துல நான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க அவங்க சோல் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஜின்னோட உடம்புக்குள்ள சோ இருக்கனால நான் அவங்கள சோனே கூப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி சோவோட உடம்புக்குள்ள ஜின்னு இருக்கனால நான் அந்த பொண்ணை ஜின்னனே கூப்பிட்டுக்கிறேன். அப்பதான் அவங்க ஆட்டிடியூட் கூட மேட்ச் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப சோ கத்திட்டால, அதனால மத்தவங்க என்ன ஜின் வாய்ஸ் கேக்குதுன்னு ஓடி வர அதுக்குள்ள ஜின் சோவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டான். அவன் கூட்டிட்டு வந்தோடனே ஏமா என்னாச்சுன்னு பொறுமையாவ கேட்பான். அவன் சும்மாவே ஆட்டிடியூட் காட்டுவான். அதனால இந்த பிள்ளைய பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான், நீ ஏதாவது மந்திரம் போட்டியா என்ன, ஒருவேளை இன்னைக்கு நடந்ததுக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவன் அந்த பிள்ளைய பேச விடாம திட்டிட்டு இருக்கா. அவ கேக்குறா, இங்க எனக்கும் தான் ஸ்விட்ச் ஆயிருக்கு, எனக்கு உண்மையாலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்ட்டு. அப்ப சோவோட மொபைலுக்கு நாரே கால் பண்ண அதை சோ வாங்கி பேசுறான். நாரேன்ட்டு உட்காந்து அழுதுட்டு ஜின்னு சொல்ல வரக்குள்ள ஜின் புடுங்கி போனை கட் பண்ணிடுறான். இவளுக்கு என்ன ஜின்னு சொல்றான், ஒருவேளை அவங்க ரெண்டு ஒன்னா இருக்காங்களான்ட்டு இவ சோ எங்க போனான்னு தெரியாம சோவை தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சோவையை ஜின்னை காட்டினாங்கன்னா ஜின்னோட மொபைலுக்கு ஜேபம் கூப்பிடுறான். ஏன்னா அங்க ஜின் எங்க இருக்கான்னு தெரியல இல்ல. ஆனா ஜின் ஜேபமோட காலையை அட்டன் பண்ணல. சோ இவங்களும் ஜின் கிளம்பிருப்பான் போலன்ட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா ஜின் நீ ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல சோவை அடிக்க போக அப்ப கரெக்டா நாரே வந்துடுறா. அவளுக்கு பார்க்கும்போது சோ ஜின் அடிக்கிற மாதிரி தானே தோணும். சோ ஜின்னை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ற, நீ அவர் மேல கோவமா இருந்தாலும் இப்பெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்னை பிடிச்சி அவ இழுத்துட்டு போறா. ஜின்னும் நீ கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நாரே கூட போயிட்டான். ஏன்னா அவனுக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சிச்சு, இப்ப அவ தான் போயாக்கணும்ட்டு. இன்னொரு பக்கம் சோ இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப பின்னாடி ஜேபம் வரான். உன்னை எங்கெல்லாம் தேடணும், இங்க வந்து நின்றுட்டு இருக்க, சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு கேட்க இங்க சோவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐடல் ஜேபோம் இப்ப அவ பக்கத்துல இருக்கான். அதுவும் வீட்டுக்கு போலான்னு கூப்பிட அவளுக்கு ஃப்ரெண்டா ஞாபகம் வரும். எப்படியாச்சும் ஜேபம் கூட போலான்னு தான் நினைப்பா. ஆனா இப்ப எந்த வீட்டுக்கு போறோன்னு கேட்க ஜேபம் சொல்றான், எந்த வீட்டுக்கா, நம்ம வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அங்க வீட்டுக்குள்ள போனா சுத்தி ஐடல்ஸ். இவளுக்கு அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி தான் ஃபீலிங்.
ஆனா அங்க யாரு என்னன்னு தெரியாதுல்ல, ஒரு மாதிரி திருத்திருந்தா முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜின்னும் சோவோட வீட்டுக்கு போயிட்டான்ல, சோவோட ரூம் எதுன்னு தெரியாம அவனும் அங்க சமாளிச்சுட்டு இருக்கான். இங்க சோ கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்துட்டு இவன் கேரக்டர் தான் ரொம்ப மோசமா இருக்கு, மற்றபடி பாக்குற கால் நல்லா தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப ஜின் மெசேஜ் பண்றான். அப்ப ஜின் மெசேஜ்ல உன் ஃப்ரெண்ட் நாரே இருக்கால, அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ எதுக்கு ஜின்னை போட்டு அப்படி ட்ரீட் பண்ண, அவர்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்ட்டு, அதனாலதான் இது உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போறேன்னு சொல்றான். ஆனா இங்க சோக்கு பயங்கர சாக்கு, இல்ல முடியாது நீ குளிக்க கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா வேற வழி இல்லையில, இவளும் இப்போ இங்கே குளிச்சுதான் ஆகணும். இவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. மனசு திட பண்ணிட்டு குளிக்க போனா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா அலறல் சத்தம் தான் வருது. உடனே ரூம்குள்ள போய் ட்ரெஸ் மாத்த போயிட்டா. இவ கத்துறத பார்த்துட்டு ஜெயபமும் என்னாச்சுன்னு பார்க்க வர இவ சொல்றா, இல்ல குளிச்சுட்டு வந்தா அதை ட்ரெஸ் மாத்த போறேன்ட்டு. ஆனா ஜெயபம் கேட்கறான், அது சரி இது என்னோட ரூம் ஆச்சுன்ட்டு. இவளும் அதுக்கு திருன்னு முழிக்க, சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசா எடுத்துக்கல, அவன் கிளம்பிட்டான். ஆனா சோவை பார்த்தோன்னா இது ஜெயபமோட ரூமா, ஓ சூப்பர்னு சொல்லிட்டு அவனோட பெட்ல எல்லாம் உருண்டுட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் உடனே ஜின்னு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிடுறா. அதுவும் இல்லாம இதான் சமயம்ட்டு ஜின்னை பிடிச்சி நல்லா திட்டவும் செஞ்சிடறான். இப்ப ஜின்னை பார்த்தோம்னா அவன் இந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா சோக்கு ஜின்னோட வீட்டுல யாருமே தெரியாதுல்ல, அதனால இவங்க மறுபடியும் பாடி ஸ்விட்ச் பண்ற வரைக்கும் சமாளிக்கணுங்கிறதுக்காக யார் என்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறா. சோ அதனால ஜின்னும் சொல்றான், அந்த வீட்டுல ஜேபம் பத்தி எல்லாருக்கும் தெரியும், மத்தபடி இன்னொரு பாடி பில்டர் லிம்வாங்க இருப்பான், இன்னொருத்தர் சுன்சிக்னு ஒரு பையன் இருப்பான், அவன் நிறைய பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருப்பான், இப்போ அவன் மாடலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு ஜின் சொல்றான். அப்ப இவ கேட்குற, அவன் ஏன் நிறைய பார்ட் டைம் ஜாப் போறான்ட்டு. ஆக்சுவலா மாடல்ஸுங்களோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. ஜின் மாதிரி ஒரு பெரிய மாடல் ஆனாதான் நல்ல லக்ஸுரிஸான லைஃப் வாழ முடியும். மற்றபடி சின்ன சின்ன மாடல்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய ஜாப் போய் கஷ்டப்பட்டு தான் மாடல் ஆக முடியும். இப்போ அவங்க வீட்டில் இன்னொரு மாடல் பொண்ணு இருக்கா, அவ யாருன்னு கேட்க அந்த பொண்ணு பேரு ஹேரா. அவ ஆக்சுவலா ஜேபமோட ஃப்ரெண்டு. இதை கேட்டேன்னு சோ அவங்க டேட் பண்றாங்களான்னு பதற. அதுக்கு ஜின் சொல்றான், நீ எதுக்கு இப்படி பதற, எப்படி இருந்தாலும் அவளை டேட் பண்ணலனாலும் ஜேபம் ஒன்னும் உன்னை டேட் பண்ண போறதில்ல, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜேபமோட வீட்டுல அங்க மாடல்ஸ்ல ட்ரிங்க் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க ஜின் அங்க இருக்க ஒரு சீஸ் எடுத்து வாயில போட போயிட்டான். அதுக்குள்ள எல்லாரும் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா ஜின்னுக்கு பால் பொருட்களே ஆகாது, அவனுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ்னால டயரியா ப்ராப்ளம் இருக்கு. இது தெரியாம இவன் சாப்பிட போக எப்படியும் அவங்க தடுத்துட்டாங்களா, இவனு இப்ப சமாளிச்சாகணும்ல. அதனால சொல்றான், இன்னைக்கு நம்ம கரோக்கி சென்டர் போயிருந்தோம்ல, அங்க எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு, சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நான் ரெக்கவர் ஆயிருவேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜின்ன காட்டினாங்கன்னா சோவோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஃபேஸ் அண்ட் சென்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சோவோட பெட்ல உட்காந்து கம்ஃபர்டபுளா தூங்குறான். இத்தனை நாள் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும்ல, பட் இப்ப செம கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல தூக்கம் போட அடுத்த நாள் நாரே வந்தா எழுப்புறா, என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்ட்டு. இந்த பொண்ணு வேற டார்ச்சர் பண்ணுதுன்ட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போனா அந்த யூனிஃபார்ம்ல வேற இவனுக்கு நடக்கிறது கம்ஃபர்டா கூட இல்ல. அப்படியே கிளாஸுக்கு போனா கிளாஸ் வேற செம போரா போயிட்டு இருக்கு. இதுல பழக்க தோசத்துல பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் வேற யூஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு கூட நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் நாளை எப்படியாச்சும் போக்கி ஆகணும்னு மெடிக்கல் ரூம்ல வேற ஃபேக்கா ஒரு நடிப்பை போட்டு அங்க கொஞ்ச நேரம் இருக்கா. அங்கதான் ஹைட் பாக்குற மிஷின் இருக்குல்ல, சரின்னு அதுல செக் பண்ணி பார்க்க சோ 165 சென்டிமீட்டர் ஹைட் கூட இல்ல. அதுக்குள்ள இந்த பொண்ணு என்ன கேடி வேலை பார்த்துச்சுன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன, இத்தனை நாள் மாடலா இருக்கனால நல்லா சாப்பிட்டு இருக்க முடியாது, பட் இப்ப இருக்கிறது சோவோட உடம்பு தானே, எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், அவளுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோங்கிற ஜீவன் காட்டினா அவளுக்கு எந்த கவலையும் இல்லாம ஹாயா ஜேபமோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப பாடி ஸ்விட்ச் ஆயிட்டோங்கிற கவலை கூட அவளுக்கு இல்ல. ஜேபமா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஜேபம் பக்கத்துல அவன் மடியில வர படுத்துட்டு இருக்கானா அவளுக்கு எப்படி இருக்கும். இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம சானாக்கு போலாம், அதாவது அந்த குளிக்கிற இடம் இருக்குல்ல அங்க போலான்னு சொல்ல இவ கற்பனை கோட்டா கட்ட ஆரம்பிச்சுட்டா. ஓ அங்க போனா சூப்பரா இருக்கும்ட்டு. அதனால இவ்வளவு வரேன்னு சொல்ல மத்தவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன ஜின் எப்பயும் வரமாட்டானேன்ட்டு. இவ்வளவு எவ்வளவோ சொல்லி பாக்குறா, இல்ல நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட எல்லாம் போயிருக்கேன், சோ எனக்கு இப்ப வரணும்னு ஆசையா இருக்கு, நானும் வரேன்னு சொல்ல. ஆனா இவங்க எல்லாம் வேண்டாம், நீ வர வேண்டாம், நம்ம மிஸ்டர் போனை மீட் பண்ண போகணும்ல, நீ அதுக்கு ரெடியாக, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. சோவும் ஜின்னுக்கு மெசேஜ் அனுப்புறான், ஏதோ போனை மீட் பண்ண போகணும்னு சொன்னாங்கல்ல, அது என்ன மீட்டிங்ட்டு. இந்த மெசேஜ் பார்த்தோன்னா ஜின்னுக்கு வேற எதுவும் முக்கியம் தோணல. அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சரை கூட கலாய்ச்சி விட்டு கிளாஸை கட்டடிச்சு வெளியே வந்துட்டான். ஆனா போனதுக்கு அப்புறம் நாரே மெசேஜா போட்டு தள்ளிட்டு இருக்கான். அடியே சோ எங்கடி போன, என்ன ஆச்சு, இந்த உலகத்துல தான் இருக்கேன்ட்டு அவ 10,000 மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. அது வரை இவனுக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க சோ நிக்கிறா. ஜின் அப்படியே வாயை பொழந்துட்டான். ஏன்னா அவன் எப்படி ஃபேஷன் சென்ஸ் உள்ள ஆளு, எல்லாரையும் ஃபேஷன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையான்னு திட்டுறாளு. ஆனா அவனை இந்த சோ எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கானா, ஏதோ யூனிக்கான டிசைன் காமெடியா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. என்னால இதை பாக்குறது கூட சகிச்சுக்க முடியலன்ட்டு உடனே போய் ட்ரெண்டியான கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். சோ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கு. நீ இப்ப ஒரு பெரிய மாடல் ஜின்னா இருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என் மானத்தை வாங்காதன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க போனுன்னு ஒருத்தர் மீட் பண்ண போறதா
டிசைனர்லாம் சொன்னாங்கல்ல, அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய டிசைனர். அவரோட ரன்வேல தான் இவங்க நடக்க போகிறாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஜின்னும் இந்த ஈவெண்ட்டை தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். ஆனால் அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி பாடி ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்க திரும்ப அவங்க உடம்புக்குள்ளே போய் ஆகணும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவரை மீட் பண்ண போகிறக்கு எப்படியாச்சும் சமாளிச்சாகணும்ல. அதனால ஜின் சோக்கு எப்படிலாம் நடக்கணும், எந்த மாதிரி அங்கே நடந்துக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த மிஸ்டர் போனுங்கிறவங்க தான் இப்போ எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க. மற்ற மாடல்ஸும் அங்கே இருக்காங்க. ஜேபோமும் வழக்கம் போல் கூலாக நடந்து காட்டிட்டான். மற்ற மாடல்ஸும் நடந்து காட்டினதுக்கப்புறம் இப்போ ஜின் வரான். அதாவது ஜின் உடம்புக்குள்ள சோ வரா. அவ ஜின் சொல்லி கொடுத்த மாதிரியே ரொம்ப சூப்பராக நடந்துடுறா. இப்போ ஜின்னும் இவ என்ன பண்ண போறான்னு பார்க்கறக்காக அவ கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த மிஸ்டர் போனும் பார்த்துட்டு யார் இந்த ஹை ஸ்கூல் பொண்ணுன்னு கேட்க சோ இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவ வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, இவ்வளவு மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, அதனாலதான் உங்களை மீட் பண்ண கூட்டிட்டு வந்தேன்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் போன் சோ கட்ட நீங்க சூப்பரா நடந்தீங்க, அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல, இந்த டேர்ன் பண்ணும்போது கூட அது எப்படிலாம் பண்ணணும்ட்டு முன்னாடி ஜின் சொல்லி கொடுத்துருப்பான். அதே மாதிரி சோ ரொம்ப கூலா சூப்பரா பண்ண அந்த 180 டிகிரி டேனை இவ ரொம்ப கூலா பண்ணிட்டால. அதனால மிஸ்டர் போனே பாராட்டாரு, வேற லெவலா பண்ணிட்டீங்கன்ட்டு. ஆனா இங்க என்னன்னா சோக்கு ஜின்னோட உடம்புல இருக்காங்க மறந்து போச்சு. என்னமோ இவளையே ஒரு பெரிய மாடல்னு பாராட்டின மாதிரி நினைச்சிட்டு அவ எப்பயுமே ஒரு கேர்லியா ஒரு போஸ் கொடுப்பா. அந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு போஸ் கொடுக்க ஜின் பாக்குறான், அடியே என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்கன்ட்டு. இவ இந்த மாதிரி போஸ் கொடுக்கறத பார்த்து எல்லாரும் சாக்குல இருக்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சோக்கும் ரிலேஸ் ஆகுது அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அப்ப மிஸ்டர் போன் அவளை பார்த்து என்ன உங்களுக்கு உடம்புக்குன்னு ஏதாவது சரியில்லையான்னு கேட்க இவ ஏதாவது சமாளிச்சாகணுமே. இல்ல வழக்கமா எப்பயும் ஒரே போஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம், சரி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆட் இருக்கட்டுமே தான் இப்படி ஒரு போஸ் கொடுத்தேன்னு சொல்ல அவரும் சிரிச்சு சமாளிச்சுட்டு பரவாயில்ல தம்பி உனக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனை பத்தி தெரியும்ல, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவனை ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூட்டிட்டு போகணுமான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின் சோவை தனியா கூட்டிட்டு போய் என்ன காரியம் பண்ண நீன்னு போட்டு வெளுக்க சோவனை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு சொல்றா, சாரி என்னை இப்படி புகழும் போது எனக்கு உண்மையாலே நான் ஒரு ரன்வேல நடந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க ஜேபம் வரான். நீங்க 2 பேர் மட்டும் ஏன் இங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஜின் சொல்றான், இல்ல இவரோட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வெளியே போறேன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேபம் கிளம்ப போக ஜேபம்க்கு சோவோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதனால சோவை பார்த்து உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், நம்ம மீட் பண்ணிருக்குமான்னு கேட்க சோ உடம்புக்குள்ள இருக்கிறது தான் ஜின்னாச்சு. அவன் யோசிக்கிறான் எப்படி மொக்கையான பிக்கப் லைனே இன்னி போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து சோவை கூட்டிட்டு போயிடுறான். பட் ஜேபம் யோசிச்சு பார்த்துட்டே தான் இருக்கான், ஏன்னா சோவோட ஃபேஸ் அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்ப ஜேபமும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தோன்னு அப்படியே கேம் விளையாடிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தோணுது, என்னடா இது ஜின் இப்படி நடந்துக்கிறான், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போலாமான்ட்டு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்ப அவங்க வீட்டுக்கு ஹேரா வரா. சோ ஹேரா கிட்டே இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவளும் ஷாக் ஆகுறான், என்னது ஜின் கேர்ள் ஆட்டெல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தானான்ட்டு. அப்ப ஜேபமுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவன் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான்ல சோவோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலா ஜேபமுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா ஃபேன்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு டைம் சோவை கொடுத்துருக்கா. அதுல நிறைய சாக்லேட்ஸ் ரோஸ்லாம் வச்சு இவளுக்கும் இந்த மாதிரி பெரிய மாடல் ஆகணும் தான் ஆசைன்னு அவ சொல்லி அந்த லெட்டர் கொடுத்துருப்பா. அதனால சோவோட ஃபேஸ் இவனுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஜின் கூட வந்த பொண்ணுன்ட்டு இவன் சொல்றான். அப்போ வாங்க ஒரு விஷயம் சொல்றான், இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜின்னோட வியர்டான ஆக்டிவிட்டிஸ்லாம் நோட் பண்ணீங்களா? ஒரு டைம் நான் ரெஸ்ட் ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டு வந்து யூஸ் பண்ணான். ஆனா அவன் இப்போ கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணான்னு சொல்ல இது ரொம்ப வியர்டா இருக்குலங்கிற மாதிரி வாங்க சொல்றான். அதுக்கு ஜின்சிக்கும் ஆமாம்மா நானும் ஒன்று நோட் பண்ணேன், இதுக்கு முன்னாடிலாம் ஜின் காமெடி ஷோவே பார்க்க மாட்டான், ஆனா இப்பெல்லாம் என் கூட உட்காந்து பார்த்துட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல ஹைரா இதெல்லாம் கேட்டு ஜேபம் பார்த்து கேட்கறான், நீயும் இந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பண்ணியான்ட்டு. அப்ப ஜேபம் யோசிச்சு பாக்குறான், இதுக்கு முன்னாடி ஜேபமோட ரூம்குள்ள ட்ரெஸ் மாத்த வந்திருப்பான்ல, அதை இவன் சொல்லும் போது கூட திருன்னு முழிச்சிருப்பான். சோ இது ஜேபம் யோசிக்கிறான், ஆனா இவன் கிட்ட எதுவும் சொல்ல, அப்படி எதுவும் நான் நோட் பண்ணது இல்லைன்னு சொல்லிடுறான். சோ மத்தவங்க கிட்டே அவன் என்ன சொல்றான்னா, இப்ப இந்த விஷயத்தினால நம்மளுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் வரல, இதெல்லாம் இப்படியே வெட்டெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஜின்னை சோவி ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. சோதா சாப்பாடு எடுத்துட்டு வரா. சோ கரெக்டா சாப்பிட போக அப்ப ஜின் சொல்றான், நீ வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுல ஆப்பிள்ல இவ்வளோ கேலரி இருக்கு, தக்காளில இவ்வளோ கேலரி இருக்கு, இது பத்தாதுக்குன்னு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேற, இது மொத்தமா சேர்த்துனா எவ்வளோ கேலரிஸ் வரும் தெரியுமா? மாடல்ஸ்லாம் இவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவன் பெருசா நிறைய விஷயத்த சொல்லி லெக்சர் எடுத்துட்டு இருக்கான். நீ மாடலிங் ஆக ஆசைப்படுறத தவிர உலகத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேற. அது சரி உன் ரேங்க்லயே நீ 9th கிரேடுன்னு இருக்கு, உங்ககிட்ட இது பேசுறது வேஸ்ட்னு சொல்ல சோ கோவப்படுறா, நீங்க எதுக்கு என்னோட ரேங்க் கார்டெலாம் பாத்தீங்கன்ட்டு. ஆமா ஒரு ரேங்க் கார்டை நான் தேடி போய் பார்க்கணும் பாரு, சரி அதை விடுன்னு சொல்லிட்டு இவங்க முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. என்னன்னா இவங்க பாடி ஸ்விட்ச் ஆயிருக்காங்கல்ல, திரும்ப எப்படி அவங்க உடம்புக்குள்ள போறதுன்ட்டு பேசுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க பாடி எப்படி ஸ்விட்ச் ஆச்சுன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால சோ கிடைச்சுன்னு கேக்குறான், நீ அன்னைக்கு என்ன பண்ணன்ட்டு. சோ சொல்றா, அன்னைக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ண சோகத்துல நானும்
நாரேவோ கரையோக்கி சென்டர் போயிருந்தோம். அங்க போயிட்டு நாங்க குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தோம்னு சொல்ல அப்ப ஜின் கலாய்க்கிறான். ஓ அன்னைக்கு பக்கத்து ரூம்ல பண்ணி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது நீதானான்ட்டு. அதுக்கு சோ முறைச்சிட்டு அடுத்து நடந்தது சொல்றான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், நாரே ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. இவ ஆல்ரெடி சோகத்துல இருக்கும் போது டிவி ஸ்கிரீன்ல ஜேபோமோட வீடியோ ஓடி இருக்கும். இவ அந்த சோகத்திலே போய் ஜேபோம கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்யூட் ஆகி இவளுக்கு ஷாக் அடிச்சதுல இவ மயங்கி விழுந்திருப்பா. அப்புறம் இவ கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பாடி ஸ்விட்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது அதே விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ மறுபடியும் போய் ஜேபோம கிஸ் பண்ணணும். ஆனா இவ டிவி ஸ்கிரீன்ல தானே கிஸ் பண்ணா. பட் இப்போ அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சோவும் ஓகே சொல்லிட்டு அடுத்தவ ஜேபோம் பத்தியே பேசிட்டு இருக்க ஜின்னு கடுப்பாகுது. என் வாயில தயவு செஞ்சு ஜேபோம்ங்கிற பேரை ரொம்ப குழஞ்சு குழஞ்சு நீ பேசிட்டு இருக்காதுன்னு சொல்ல இவனுக்கு இது கடுப்பாகுதுன்னு தெரிஞ்சிச்சா. அதனால வேணும்னே சோ ஜேபோமப்பா ஜேபோமப்பான்ட்டு சொல்லி சொல்லி ஜின்னை டென்ஷன் ஏற்றி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜின் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு முன்னாடி அங்க நாரே வந்து நின்றுட்டு இருக்கா. கிளாஸை கட் அடிச்சுட்டு நீ எங்கடி அவசரமா போனேன்னு நாரே கேட்க ஜின் அதுக்கு பெருசா எந்த பதிலும் சொல்ல. அதுக்கு நாரே ஒருவேளை நீ ஜின்னை பார்க்க போனியோ மறுபடியும் போய் அவர்கிட்ட ஏன் வம்பழுத்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டு ஜின் ரொம்ப மோசமானவர் ஆட்டிடியூட் காட்டுவார்னு எனக்கும் தெரியும்னு சொல்ல ஜின்னோட முகத்தை பார்க்கணுமே, என்ன இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கும்னு பார்த்தா இப்படி பேசுதுன்னு நம்ம பாக்குறான். ஆனா நாரே என்ன சொல்றானா, ஆனா அவர் அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறதுதான் அவரோட அழகேன்னு சொல்றா. இதை கேட்டு ஜின்னுக்கும் சிரிப்பு வருது. சோ நாரே திரும்ப திரும்ப ஜின் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னே சொல்லிட்டு இருக்க. ஜின் சொல்றான், நான் இன்னைக்கு ஜின்னை தான் பார்க்க போனேன், ஆனா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போல வேற ஒரு விஷயமா போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜெயபோமோட வீட்டுல காட்டினாங்கன்னா இப்போ சோ இப்படி ஜெயபோம் கிஸ் பண்ணி ஆகணும்ல, அதுக்கு வந்து வேற மெத்தட்ஸ் ட்ரை பண்றா. ஜெயபோம் டீ குடிச்சிட்டு வைக்கிறான்ல அந்த கப்பை கிஸ் பண்ணி பாக்குறா. அது வேலைக்கு ஆகல. பட் இவ இந்த மாதிரி பண்றத வாங் பாத்தர்றான். அதுக்கப்புறம் யாரும் பார்க்காதப்ப இவ ஜெயபோமோட ரூம்குள்ள ஓடி போக இதையும் வாங் நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வாங் எதேச்சியா ஜெயபோமோட ரூம் ஜன்னல் வழியா போகும்போது இப்ப சோ என்ன ட்ரை பண்றானா ஜெயபோமோட போட்டோ கிஸ் பண்ணி பாப்பான்னு ட்ரை பண்றா. அவளுக்கு ஒரு பக்கம் யோசனையா இருக்கு, நம்ம இப்ப கிஸ் பண்ணிட்டா மறுபடியும் ஜெயபோம பார்க்க முடியாதோ, நம்ம உடம்புக்குள்ளேயே போயிருமோன்ட்டு அவளுக்கு யோசனையா இருக்கு. இருந்தாலும் அவங்க அம்மாவையும் நாரையும் மிஸ் பண்றனால இதை பண்ணிடலான்ட்டு அவன் முடிவெடுத்து ஜெயபோமோட போட்டோவை கிஸ் பண்ண போக அப்ப அந்த ரூம் ஜன்னல் வழியா வாங்கி இதை பாத்துறான். ஜின் ஜெயபோமோட போட்டோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவனுமே அதிர்ச்சி ஆகுறான். பட் அதுவும் வேலைக்காகல, அவங்க 2 பேரும் சேஞ்ச் ஆகல. அதனால ஜின் போன் பண்ணி நான் இன்னும் ஏன் உடம்புக்குள்ளேயே இருக்கேன், நீ எதுவுமே பண்ணலையான்னு கேட்க இவ்வளவு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க போன் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நாரே வர ஜின் போனை கட் பண்ணிடுறான். ஆனா ஜின் நாரே கட்ட உனக்கு ஜின்ன ரொம்ப பிடிக்கும்ல, அவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்ட்டு நாரேவை ஒரு போட்டோ ஷூட்டுக்கு அவன் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா ஜின்னுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நாரேக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்னு. அதனாலதான் அந்த பிள்ளை கொஞ்சம் ஹாப்பி ஆகலான்ட்டு அவன் அங்க கூட்டிட்டு போறான். அந்த போட்டோ ஷூட்ல சோவோ ஜெயபோமோ 2 பொண்ணுங்க கூட மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேர்ள்ஸ் கூட நல்லா க்ளோஸா இருக்க மாதிரி அவங்க போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹேரா சும்மாவே ஜெயபோம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருப்பா. இந்த போட்டோ ஷூட்லயும் அவ ரொம்ப க்ளோஸா ஜெயபோம் கூட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு சோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஓரளவுக்கு வர பொறுத்து பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப முடியாம அவ கோவப்பட்டு கத்துறா, நீங்க என்ன பழைய கான்செப்ட்லயே போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த கான்செப்ட்ல நான் இனிமேல் போட்டோ போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கோமா அங்கிருந்து போப்பாக்க அந்த கேமராமேன் வந்து பேசுறான். இப்ப இது பழைய கான்செப்ட் தோணுச்சா, சரி ஓகே உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்ல அடுத்து அங்கிருந்து 2 பொண்ணுங்களுமே துரத்தி விட்டுறாங்க. 2 மேல்ஸை வச்சு மட்டுமே போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. சோவோ இதா சான்ஸ்னு ஜெயபோம் கூட நல்லா க்ளோஸா போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. பட் இந்த ஐடியாவும் போட்டோ ஷூட்டுக்கு நல்லா தான் இருக்கு போல. அதை பார்த்து ஜின்னும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜின்னும் நிறையவும் அங்கதானே வந்திருக்காங்க. அவங்கள வாங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட சும்மா போய் பேசுறான். என்ன நீங்களா ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுட்டு அவன் நாரைக்கு தான் லைட்டா ரூட் விட பாக்குறான். ஆனா அவனை எதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை. பட் இங்க என்ன பிரச்சனைனா ஹேராவையும் அந்த இன்னொரு மாடலையும் அனுப்பி விட்டாங்கல்ல, அதனால அவங்க 2 பேருக்குமே கடுப்பாயிருச்சு. ஸோ ஹேரா என்ன முடிவு எடுக்கிறானா எப்படியாச்சும் ஜின்ன பழி வாங்கணும்னு அவ யாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதோ பிளான் போடுறான். ஸோ அங்க போட்டோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜின்னும் சோவும் தனியா வந்து அந்த பாடி ஸ்விட்சிங் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டவுட்டா இருக்கு, என்னடா அது ஜின்னோட டேஸ்டே மாறி போச்சு, இவ இப்போ ஒரு ஹை ஸ்கூல் பண்ண டேட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இதை நாரே கேட்டுட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல, ஜின் வந்து சோக்கு மாடலிங்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நாரே சொல்றான். அப்பயும் வாங்கலைட்டா நாரே கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது எதுவும் அங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஜின்னும் சோவை இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஜெயபோம் சொல்றான், சோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஃபேன் லெட்டர் கொடுத்த, அதுல உனக்கும் மாடலாக விருப்பங்கிற மாதிரி சொல்லி நிறைய ரோஸ் சாக்லேட் எல்லாம் வச்சு கொடுத்த, அதனால எனக்கு உன்னை நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஜின் உடம்புல இருக்க சோக்கா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதை எப்படியாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பாக்குறான். ஆனா முடியாதாச்சு.
ஆனா இப்ப இந்த இடத்துல சோ ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. ஆனா சோ உடம்புக்குள்ள இருக்குது ஜின்னாச்சு. அவனுக்கு கடுப்பாகுது. அவனுக்கு சிரிக்கவே விருப்பம் இல்லாம சிரிச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணலான்னு ஐடியால இருக்கனால ஸ்கூல் பொண்ணுங்க தானே அவங்க 2 பேரை மட்டும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாரே ஜின் கிட்ட கேக்குறா, என்ன ஜின் உன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி தெரியுது. உங்க 2 பேரை பார்த்து அந்த வாங் வர சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தான் நீங்க 2 பேர் டேட் பண்றீங்கன்ட்டு. பட் எனக்கு என்னன்னா ஜின் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ரொம்ப நைஸா நல்லவரா பேசினாரு. எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல ஜின்னும் பாக்குறான் ஏன் ஏன் அவர் நல்லா நடந்துக்கிட்டா உனக்கு பிடிக்க மாட்டேதுன்ட்டு. அதுக்கு நாரேவும் அது அவரோட ஆட்டிடியூட் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா அவரோட ரொம்ப மோசமா இருக்குது இந்த வாங் தான். என்கிட்ட ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ட்டு வாங்க பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மாடல்ஸ்ல ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி தானே அவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. எப்பயுமே ஹேரா வந்து அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்பா அவ ஃப்ரெண்டு தான்ட்டு. ஆனா இந்த டைம் ஹேரா என்ன பண்றானா அவளோட சில ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க யாருக்கிட்டுமே இன்ஃபார்ம் பண்ணாம அவ கூட்டிட்டு வந்துடுறா. இதனால இந்த பாய்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலா அவங்க யோசிக்கிற காரணம் ஜின்னு தான். ஜின்னுக்கு தான் இந்த மாதிரி புதுசா வந்து ரொம்ப பழகிறதுலாம் அவனுக்கு பிடிக்காது. அப்ப ஜின் உடம்புல சொல்றான் இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து நல்லா பார்ட்டி பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இந்த ஹேரா சும்மாவே ஜேபம் கூட க்ளோஸா இருப்பா. இப்போ வேற ஓவரா க்ளோஸா இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சோக்கெல்லாம் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த கடுப்புல இன்னும் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவங்க இப்படி ட்ரிங்க் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்ப இந்த ஹேரா ஜேபம் கூட க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்க. சோக்கு பொறுக்க முடியல. அவ எந்திரிச்சு கத்திடுறான் இங்க இருக்க எல்லாரும் உடனே கிளம்புங்கன்ட்டு. போதையில் அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் சோ துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவங்க ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ இவங்களை துரத்தி விடுறது எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவனுக்கு இன்னி ட்ரிங்க் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டானுங்க. ஸோ நல்லா போதையானதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு மூலையில கிடக்குறானுங்க. ஜேபம் வந்து அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா தான் ஜேபம் கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாள். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே கிஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறான். அதனால அவனோட ரூமுக்கு வந்து அவள் ஃபர்ஸ்ட் யோசிக்கிற அதை பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஆனால் வேற வழி இல்லை இவங்க ஸ்விட்ச் ஆகுறதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும்னு யோசிச்சுட்டு அவள் ஜேபம் பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணுறான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் தான் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ போதையில் ஒவ்வொரு பக்கம் படுத்திருக்காங்க. அப்போ சோக்கு ஜின் கால் பண்ணுறான். ஸோ ஜின் கிட்ட சோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஜின் கேட்குறான் நீ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் குடிக்கவே கூடாது ஆனால் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியா. சரி ஓகே காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாரும் ஹேங் ஓவர் சூப் குடிச்சிருங்க. கொஞ்சமாச்சு மாடல்ஸ்க்கான தகுதியோடு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் கட் பண்ணுறான். அப்படியே ஸோ எல்லாரையும் பார்க்குறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் கிடக்குறாங்கல்ல. இதில் சுன்சிக்லாம் பாத்டப்குள்ளே கிடக்குறான். அப்புறம் இவ போய் ஜேபம்மை பார்க்க போறா. ஜேபம் வந்து அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் இவளுக்கு யோசனை வருது இவ ஆல்ரெடி ஜேபம் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டா இவங்க பாடி ஸ்விட்ச் ஆயிருமா அது நடக்கிறக்கான சாத்தியம் இருக்கான்ட்டு யோசிச்சிருப்பாங்கல்ல. அதனால சோ இப்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஜேபமும் குடிச்சிட்டு போதையில தானே படுத்திருக்கான். அதனால அவனை போய் கிஸ் பண்றான். பட் இந்த இடத்துல பாடி ஸ்விட்ச் ஆச்சா என்ன நம்மளுக்கு காட்டல. அப்படியே விடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜேபமோட வீட்டுக்கு ஒரு டெலிவரி மேன் ஹேங் ஓவர் சூப் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றான். சரின்னு சுன்சிக்கும் அவனை உள்ள விடுறான். சுன்சிக் நினைச்சுக்கிறான் வாங்க தான் அவனை கூப்பிட்டுருப்பான் போலன்ட்டு. ஆனா வாங்க அவனை பார்த்துட்டு ஒருவேளை ஜேபம் ஆர்டர் பண்ணியிருப்பான் போலன்ட்டு வாங்க நினைச்சிட்டு அந்த டெலிவரி மேன் கிட்ட சொல்றான் நீங்க டேபிள் வச்சுட்டு கிளம்புங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வாங்க ஜேபம் எழுப்ப போக இந்த டெலிவரி மேன் ஏதோ பிளானோட தான் உள்ள வந்திருக்கான் போல. அவன் வாங்குக்கு தெரியாம அவனே ஃபாலோ பண்ணிட்டு மாடிக்கு போறான். இப்ப வாங்க ஜேபம் ரூம்குள்ள போக அப்பதான் நம்மளுக்கு தெரியுது சோ நேத்து நைட் ட்ரிங்க் பண்ணிட்டு ஜேபம் கிஸ் பண்ணிருப்பாள்ல. ஆனா அதுக்கப்புறம் பாடி ஸ்விட்ச் எல்லாம் ஆயிருக்காது. அவங்க அதே உடம்புக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. சோவும் ட்ரிங்க் பண்ண போதில் இருக்கனால அங்கேயே படுத்து தூங்கியிருக்கா. இதை வாங்க பார்த்துட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு எழுப்ப ஆக்சுவலா இப்போ ஒரு டெலிவரி மேன் பின்னாடி வந்தான்ல அவன் ஏதோ ரிப்போர்ட்டர் போல. அவன் அந்த பாக்ஸ்குள்ள கேமரா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப இங்க நடக்கிறதுலாம் அவன் ஷூட் பண்ணிட்டான். ஆனா இவங்க மேல நிக்கிறது இப்ப வாங்க பாத்துறான். நீங்க எதுக்கு மேல வந்தீங்கன்னு கேட்க அவன் சொல்லி சமாளிக்கிறான். இல்ல மணி வாங்கறதுக்காக தான் உங்க பின்னாடி வந்தன்ட்டு. வாங்க அப்படியா சரி கீழே வாங்க நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். சோ நம்ம முன்னாடியே நினைச்ச மாதிரி இந்த டெலிவரி மேனா வந்தவன் ஏதோ ரிப்போர்ட்டர் தான் போல. அவன் இப்போ ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிட்டான். என்னன்னா ஜின் வந்து ஒரு ஜின்னும் ஜேபமும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மிஸ்டர் போன் இருக்கார்ல அவருக்கு செக்ஸுவல் ஃபேவர்ஸ் பண்ணனால தான் ஜின்னையும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் ரன்வேல நடக்க ஒத்துக்கிட்டான்ட்டு இவன் ஒரு காசிப் கிளப்பி வர்ற மாதிரி ஆர்டிகல் கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ அந்த ஆர்டிகல் தான் செம வைரலாக போயிட்டு இருக்க. ஸ்கூல்ல இதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜின் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கான். அவன் மொத்த கரியரும் க்ளோஸ் ஆகுற மாதிரி இப்படி ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அவன் அதே கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போக நிறைய பின்னாடியே ஓடுறா. இப்போ ஜேபமையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் காட்டினாங்கன்னா இவங்க ஆக்சுவலாக ஒரு கம்பெனி கீழே தானே மாடல்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜருக்கா செம கோவத்தில் உட்காந்துட்டு
இருக்காங்க. இப்படியா கேர்லெஸ்ஸா நடந்துப்பீங்கன்ட்டு அவங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க வாங்கே கேக்குறாங்க, எதுக்காக நீ டோரை திறந்து வச்சிருப்போன்னுட்டு. ஆனா வாங்க கேக்குறான், அவன் ரிப்போர்ட்னு எனக்கு எப்படி தெரியும், அதோட இங்க தப்பு பண்ணதெல்லாம் ஜின் தான் சொல்லிட்டு அவன் சண்டை போட இந்த அக்கா கோவமாய் கத்திட்டு இருக்காங்க. அப்பா கரெக்டா மிஸ்டர் போன் கூப்பிடுறாரு. அவர் போன்ல செம கோவமா பேசிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா, எனக்கு பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் வித்தியாசமா பார்க்க தெரியாதா என்ன, உங்க மாடல்ஸாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு, அதனால என்னோட ஸ்டேஜ்ல உங்க மாடல்ஸை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்க கோவமா கட் பண்ண இந்த அக்கா பயங்கர கடுப்புல எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் மிஸ்டர் போனோட ரன்வேல நடக்கிறது. பட் அது இப்ப போயிருச்சு. இதனால வாங் கோவமாகி ஜின் உன்னாலதான் இல்லன்னு சொல்லிட்டு ஜின்னோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க ஜேபோமும் ஜுன்சிக்கு சொல்றாங்க, எதுக்காக அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, அவனும் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான், அவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு இவங்களா சொல்ல அப்ப வாங்க லைட்டா வாயில வந்துருச்சு. என்னன்னா இவன் ஆல்ரெடி பாத்துருப்பான்ல, சோ ஜேபோமோட போட்டோவை கிஸ் பண்றத. அதனால இவன் இப்ப வரைக்கும் ஜின்னதான் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு மனசு வராம அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லாம தடுத்துறான். ஆனா அடுத்த சீன்ல பார்த்தோம்னா இந்த ஹேரா போய் அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்றா. ஆக்சுவலா இது எல்லாமே ஹேராவோட பிளான் தான். அன்னைக்கு இவங்க மாடலிங் பண்ணும்போது சோதா அங்க இருக்க ஃபீமேல் மாடல்ஸ்லாம் அனுப்பி விட்டுருப்பாள்ல, அந்த கோவத்துல ஹேரோ யாருக்கோ கால் பண்ண மாதிரி முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ ஹேரோட பிளான் என்னன்னா, இவன் 4-5 கேர்ள்ஸ் இவங்க ட்ரிங்க் பண்ணும்போது கூட்டிட்டு வந்திருப்பாள்ல, அந்த பொண்ணுங்க கூட ஜின்னு இருக்க மாதிரி இந்த ரிப்போர்ட்டரை வச்சு ஒரு போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம் தான் இவளோட பிளானு. ஆனா அன்னைக்கு சோ என்ன பண்ணிட்டா, எல்லாரையும் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டாளா, இவ்வளவு போதையில இருக்கனால அங்கிருந்து கிளம்பிருப்பா. இந்த ரிப்போர்ட்டரும் இவங்க பிளான் படி அடுத்த நாள் காலையில போக ஜின் கேர்ள்ஸோட இருக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா ஜேபம் கூட இருந்திருப்பான். சரி இவனுக்கு தான் இன்னி பெரிய கண்டென்ட்டாவே கிடைச்சிருச்சுன்ட்டு அவன் அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிட்டான். ஸோ ஹேரா திட்டுறா, நீ எப்படி ஜேபம் வச்சு இப்படி ஒரு ஆர்டிகல் பண்ணலாம், ஒழுங்கா இந்த ஆர்டிகலை கரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோவமா கத்திட்டு போறா. ஆனா இவன் அதை கரெக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. இப்ப ஜேபமும் மத்தவங்கள வீட்டுக்கு வந்தோன்னே சோ எல்லார்கிட்டயும் சாரி கேக்குறா. அப்ப வாங் சோவை பார்த்து, உண்மையை சொல்லு ஜின், நீ என்ன இன்னசென்ட்டா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ அன்னைக்கு ஜேபம் போட்டோவை கிஸ் பண்ணதும் அவனோட கப்ல டீ குடிச்சதும் எல்லாம் நீ வேணும் தானே பண்ணேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் சாக்காயிட்டாங்க. சோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க வாங், கொஞ்சம் அமைதியாருன்ட்டு மற்றவங்களா சொல்ல வாங் சொல்றான், ஜின் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ ஒரு கே, அப்புறம் நீ ஜேபம் லவ் பண்றேன்னு ஒத்துக்கோன்னு சொல்ல ஜேபமுக்கும் வந்துருது, கொஞ்சம் அமைதியாருன்னு கத்துறான். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற காரணமே ஜின்னு தான், அது கூட தெரியாம நீ அவனை பத்தியே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஜின் வந்து ரொம்ப ரூடான ஆளுன்ட்டு, அதோட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே அவன் மாடலிங்க்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஜின் என்ன பண்ணிருக்கானா, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாம அந்த மேனேஜ்மெண்ட்ல பேசி இவங்க 3 பேருக்கும் அவன் தான் வாய்ப்பு வாங்கி தந்திருக்கான். ஆனா சுன்சிக்கும் ஜேபோமும் அவங்க ஏதோ முன்னாடி போன்ல பேசும்போது இதை ஒட்டி கேட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும், வாங்குக்கு இது வரைக்குமே தெரியாது. இப்ப இவங்க சொல்லும் போதுதான் தெரியுது. இதை கேட்டு வாங்க அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க ஜேபோம் சொல்றான், அவன் மேல எந்த தப்புமே இல்ல, அவனும் பாதிக்கப்பட்டவன் தான், நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு ஜேபோம் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜின்னும் நிறைய வராங்க. ஜின் வந்த உடனே சோவோட அடிதான், என்ன பண்ணி வச்சிருக்கன்னு அவன் கோவமா கேட்க சோ உடனே ஜின்னை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். அவங்க ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் பேசுறாங்க. ஜின் பயங்கர கோவமா சோவை திட்டிட்டு இருக்கா, என் கரியர்ல எவ்வளவு பெரிய சான்ஸ் எல்லாம் உன்னால போக போகுது தெரியுமா, என் லைஃபே நீ புரட்டி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஜின் கோவமா திட்டிட்டு இருக்க. சோ என்ன பண்ண முடியும், இதெல்லாம் அவ தப்புன்னு அவ ரொம்ப கில்ட்ல இருக்கா. அவங்ககிட்ட சாரியும் கேட்கறான். அப்புறம் ஜின் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசுறான், நான் தானே உன்னை அப்படி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன், பட் இப்ப நானே வந்து உன்னை திட்டிட்டு இருக்கேன், சாரின்னு சொல்ல சோ சொல்றா, இல்ல நான் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு. அதுக்கு ஜின், நீ எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, எனக்கு ஆல்ரெடி இருக்க பிரச்சனையில இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கான். அப்பதான் சோ என்ன ஏதுன்னு கேட்கும் போது ஜின் எல்லாத்தையும் சொல்றான், இந்த மாடலிங் மேல நான் ரொம்ப லவ்வோட ரொம்ப இன்ட்ரெஸ்டோட தான் உள்ள நுழைஞ்சேன், ஆனா இப்ப வரைக்கும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன்ட்டு. சோவை கேட்குறான், நீங்க ஏன் ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்ட்டு. அப்பதான் ஜின் நடந்ததெல்லாம் சொல்றான். என்னன்னா இவன் ஸ்கூல் படிக்கும் போது இவனுக்கு இப்படி மாடல் ஆகிறதா விருப்பம்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா இதெல்லாம் ஏத்துக்கல, நீ குரங்காட்ட போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல, ஒழுங்கா படிப்பு முடிச்சுட்டு நம்ம குடும்ப பிசினஸே பாருன்ட்டு. ஆனா ஜின் அதுக்கு ஓகே சொல்லாதனால அவங்க அப்பா உனக்கு இதுல விருப்பம்னா இங்க இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஜின் கொஞ்சம் கூட யோசிக்கல, அவனுக்கு மாடலிங் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கடந்துருச்சு, இவன் பெரிய மாடலும் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஜின்னோட அம்மாலாம் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா இப்ப வரைக்கும் அவங்க கூட பேசல. சோ இப்ப வரைக்குமே ஜின் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுமேன்னு ரொம்பவே உழைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த அளவு மாடலிங்கும் பிடிக்கும். இப்ப நடந்திருக்க பிரச்சனை ரொம்பவே பெரிய பிரச்சனை தானே, இதனால அவனோட சான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகலாம். அப்ப சொல்றா, இதெல்லாம் என்னோட தப்பு தான், ஆனா நான் உங்களுக்கு வாக்கு தரேன், கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்றா. அப்படியே ஜேபோமோட வீட்டுல காட்டினாங்கன்னா அவங்க ஜின்னும் சோவும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாம போன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. பட் அன்அவைலபிளா இருக்கு. இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு, நாரே வீட்டுக்கு போய் ஆகணும்ல. சோ ஜேபோம்
ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் நாரே அதெல்லாம் வேணா தனியாகவே போய்க்கிறேங்கிறான். அப்போ வாங்கு, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நீ எப்படி தனியாக போவ, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாரையை கூட்டிகிட்டு போயிடுறான். இவ்வளோ சோகத்துலேயும் வாங்குக்கு நாரே மேலே அக்கறை பாருங்களேன். அடுத்த சீனில் சோ போய் மிஸ்டர் போன் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. மிஸ்டர் போனோட கோவம் லைட்டாக தனிஞ்ச மாதிரி தான் தெரியுது. அவர் கேட்குறாரு, உனக்கும் ஜேமோமுக்கும் உண்மையாலே அந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்ட்டு. ஆனால் சோ சொல்கிறா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணியிருந்தோம், அதனால தெரியாமல் நான் ஜேபோமோட ரூமில் தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அது இப்படி ஒரு காசிப் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்ல மிஸ்டர் போனுக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண ஒரு பேர் ரிப்போர்ட்டர் பேங்க். அந்த ஆள் கொஞ்சம் ஏடாகூடமான ஆள் தான் போல. இப்படிதான் ஏதாவது ஒரு காசிப் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் போன் பற்றியும் இந்த மாதிரி காசிப் ஆர்டிகல்ஸ் தான் அவன் கிளப்பி விட்டுருக்கான். அவன் இப்போ வரைக்கும் திருந்தலையான்ட்டு மிஸ்டர் போன் கேட்குறாரு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இப்போ இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணதை அவங்க கரெக்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் என் ரன்வேல நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல சோக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நிச்சயமா அந்த ஆர்டிகிளை கரெக்ட் பண்ணி வச்சிடறேன், நீங்க என்ன மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கிருந்து போறா. அதுக்கப்புறம் சோ ஜின்னு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இந்த பிரச்சனை எப்படியாச்சும் நான் சரி பண்ணிடுவேன், இப்போ ரிப்போர்ட்டர் பேங்கை பார்க்க போறேன்னு சொல்ல ஜின் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த ஆள் ஒன்றும் இல்லை, அவங்ககிட்டலாம் நம்ம ஈஸியாக பேசி தப்பிக்க முடியாது, நீ எதுவும் போக வேணான்னு சொல்றான். ஆனா சோ வந்து என்னை யாரு நினைச்சிங்க, இப்போ நான் ஜின்னுன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டிப்பா சரி பண்ணி சொல்லிட்டு போறா. ஆனா ஜின்னுக்கு வந்து ஒரே யோசனையா இருக்கு, இவள் அங்க தனியா அனுப்புறது அவனுக்கு சரியா படல. அதனால ஜின்னு அங்க போறான். இப்ப சோப்பு இந்த ரிப்போர்ட்டர் பேங்க் பார்த்து பேச ஜின் சொன்ன மாதிரியே அவனை டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவ சொல்றான், நானும் ஜேபமும் லவ்லாம் பண்ணல, நீங்க ஆர்டிகிளை கரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. ஆனா அவன் கேட்க மாட்டான், நான் என்ன பண்றது, நான் பார்த்ததான் எழுதியிருக்கேன்ட்டு. இவ எவ்வளவுதான் நடந்தது எடுத்து சொல்லியும் அவன் நம்பல. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க ஜேபோமை காப்பாத்த நினைக்கிறீங்களான்னு கேட்க சோக்கு கோவம் வந்துச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்களால என்னோட லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸும் மிஸ்டர் போனும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்ல இவன் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். என்னது லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸான்ட்டு. இப்ப இவங்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம சோ முழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஜின்னோட என்ட்ரி. ஜின் வந்து நீங்க போட்டுக்கிறது போய் அந்த ஆர்டிகளை கரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல இத்தனை நேரம் கேட்காதவன் இப்ப மட்டும் கேட்டுருவானா என்ன. அதனால ஜின் என்ன பண்றானா, நேரா போய் சோவை கிஸ் பண்ணிடுறான். இதனால சோக்கும் அந்த ரிப்போர்ட்டர் ரெண்டு பேருக்குமே சாக்கு. ஆனா சோ தள்ளியெல்லாம் இல்ல, அவளும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. சோ கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜின் சோவை பாக்குறான். அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், கவலைப்படாத சோ, நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ட்டு. இப்ப ஜின் ரிப்போர்ட்டரை பார்த்து, நானும் ஜின்னும் லவ் பண்றோம், நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அந்த ரிப்போர்ட்டருக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றானா, சரி ஓகே, அதுக்கு நான் இதை மாற்றணும்னு அவசியம் இல்லைல்ல, நான் ஒன்றும் ஜேபோமும் ஜின்னும் உண்மையாலே லவ் பண்ணுறாங்கன்னு எழுதல, ஜஸ்ட் ஒரு சந்தேகத்தை தானே கிளப்பி விட்டேன், அதை நம்புறதும் நம்பாததும் படிக்கிறவங்களோட இருப்போம், அதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்போ ஜின் ஒரு பிளான் பண்ணுறான். நீங்கள் இப்போ அதை கரெக்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா உங்களை பற்றி நான் ஒரு பெரிய நியூஸாக ரிலீஸ் பண்ணலாமான்ட்டு. இப்போ இவங்க அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் காட்டுறாங்க. ஜின் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க ஸோ அப்படியே உதட்ட தொட்டு பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்கு போல. லைட்டாக அதை நினைக்கும் போது பட்டர்ஃப்ளைஸ் வர மாதிரி இருக்கு. அப்போ ஜின் அவகிட்ட சொல்றா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமே ஆர்டிகல் மாற்றி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. அதோட ஜின் வந்து இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணதுன்ட்டு அவன் சொல்ல வர அப்போ சோவே சொல்றா, எனக்கு புரிஞ்சுது, நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு டாக்டிக்காக தான் அதை யூஸ் பண்ணீங்க, அந்த ரிப்போர்ட்டர் ஏமாத்துறதுக்காக தானே, எனக்கு நல்லாவே புரிஞ்சு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. ஆனா சோவை பொறுத்த வரைக்கும் அவன் வேற ஏதாவது சொல்லணும் தான் மனசு எங்குது போல. அதே மாதிரிதான் ஜின்னுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ல ஏதோ யோசனையா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப சோ அங்கிருந்து கிளம்பினோன்னு ஜின் சோவை பார்த்து சிரிக்கலாம் செய்யறான். இப்ப அடுத்த சீன்லயே ஜேபோமையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அந்த மேனேஜருக்கு சொல்றாங்க, மிஸ்டர் போன் நம்மளெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அந்த ஆர்டிகிள் அவங்க கரெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணனால இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல, நீங்களாம் அந்த ஷோக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்ல எல்லாருக்கும் செம ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க ஜின்னை பார்த்து கேட்குறாங்க, எப்படி இருந்தாலும் ஒத்துக்கிட்டான்ட்டு. அப்பதான் ஷோ இதுக்கு முன்னாடி நடந்தது நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஜின் அங்க வந்திருப்பான்ல, அவன் வந்து ஒரு பிளானோட தான் வந்திருப்பான். ஸோ அவன் என்ன சொல்றானா, நான் வந்து ஸ்கூல் பொண்ணா இருக்கலாம், ஆனா நான் நிறைய நியூஸ் படிப்பேன், இங்க பாருங்களேன், இந்த போட்டோவை ஒரு பெரிய ஆள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நீங்க அந்த பெரிய ஆள் கூட இருக்கீங்க, அந்த ஹோட்டலுக்கு பில் பே பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு காசு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இப்படி ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஆள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமா ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்கன்னா உங்க ஜாப் என்ன ஆகும், அதோட உங்களுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பயமுறுத்த அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகிளை கரெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கான். இப்ப அதை ஜின் தானே பண்ணா, அதனால சோவும் இந்த மாதிரி தான் அவனை வலிக்கர் வச்சுட்டு சுன்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு இப்பெல்லாம் ஜின் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவ எப்படி கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி பிளஸ் ஆவாங்க அந்த மாதிரி அவ பண்ணிட்டு இருக்க. ஜின்னை பாக்குறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. நீ அந்த ஹை ஸ்கூல் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வினோதமா நடந்துக்கிற, என்னடா ஆச்சு உனக்குங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேபம் போய் அந்த மேனேஜர் கிட்ட கேட்கறான், இந்த பிரச்சனை யாரால வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது யாருன்னு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல
ஆக்சுவலாக இவங்களாம் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது ஹேரா தானே இவங்களுக்கு தெரியும் போல. அப்போ ஜேபம் கேட்கும் போது இந்த மேனேஜர் அக்கா சொல்கிறாங்க, இப்போ அதெல்லாம் பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, இந்த மாடலிங் ஃபீல்டும் வந்துட்டா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் பற்றி எடுத்து நீ பேசினீன்னா கண்டிப்பாக உன் கரியருக்கு தான் ஆபத்தாக வரும், இதை அப்படியே மறந்துடுன்னு சொல்ல ஜேபம் விடுற மாதிரி தெரியல. என்னால் ஜின் அவ்வளோ கஷ்டப்பட்டதை பார்த்து பொறுத்துட்டே இருக்க முடியல. அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன், இதனால் என் கரியர் போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க அந்த ஆள் யாருன்னு சொல்ல அந்த மேனேஜர் சொன்னாங்களா என்னன்னு தெரில. அப்படியே ஜின்ன கிளாஸில் காட்டினாங்கன்னா அவன் நினப்பு பூரா அந்த கிஸ்லேயே தான் இருக்கு. அதனால அவன் அப்படியே மூட் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்க நாரே பார்க்குறா. சோக்கு என்னாச்சு, ஏதோ கவலையில் இருக்க போலான்ட்டு நாரே வந்து எப்பயும் சோவை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பா. அதனால வாசோ நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு அவ கூப்பிடும் போது ஜின் அதுக்கு எதுவும் பெருசாக ரியாக்டே பண்ணல. சரிவா நம்ம கரோக்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட ஜின் வந்து அதுக்கும் சொல்கிறான், இல்லை எனக்கு தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. அதனால நாரே கடுப்பாயிட்டான், நீ சோகமாக இருக்குன்னு நான் எவ்வளோதான் உன்னை ஹாப்பியாக ட்ரை பண்ணுறது, ஆனால் நீ கொஞ்சம் கூட அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேன், என் கூட பேசாதுன்னு சொல்லிட்டு நாரே கோச்சிட்டு போக ஜின் இது வேறையான்னு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் சோவோட வீட்டுக்கே வரா. ஆனால் இப்போ ஜின்னோட உடம்புக்குள்ளே தானே இருக்கா. அதனால் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஓ உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களா, இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் ரூமுக்கு வரா. ரொம்ப நாள் கழிச்சு அவள் ரூமை பார்க்குறாளா, செம ஹாப்பியாக இருக்க. ஜின் என்னமோ அவனோட பெட்டாட்ட போய் அதில் போய் உட்காரான். ஆனால் அவனை தள்ளி விட்டுட்டு இது ஏன் பெட்டுன்னு வந்து ஹாயாக படுத்துக்கிறான். அப்போதான் இவங்க பேசிக்கிறாங்க, மிஸ்டர் போனோட அந்த ரன்வே வர சீக்கிரம் வரப்போகுது, ஆனால் அதுக்குள்ளே இவங்க பாடி ஸ்விட்ச் ஆகணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்போ சொல்கிறான், எதுக்கும் நீங்கள் எனக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுங்களேன், அந்த மாதிரி நான் நடக்க கற்றுக்கிட்டா ஒரு மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கும்ல, எதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலான்னு சொல்ல ஜின் சொல்கிறான், அது கொஞ்சம் டஃப் தான், புதுசாக வந்து நீ வந்து டக்குன்னு பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் சொல்கிறான், என்னை நம்புங்க, நான் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இப்படி நடக்கிட்டான்ட்டு அவன் நடந்து கட்டிட்டு இருக்க. தெரியாம லைட்டா ஸ்லிப் ஆயிட்டா. அப்ப ஜின்னும் க்ளோஸா இருக்க. லைட்டா அவங்களுக்கு லவ் ஃபீலிங்ஸ் எட்டி பார்த்துட்டு தான் போகுது. அப்ப நாரே மெசேஜ் பண்றான், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் அவ்வளோ கோவமா போனேன், ஆனா இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலன்னு சொல்ல அதை பார்த்துட்டு பயங்கர சாக்காகிறா, நீ என் நாரே என்ன பண்ணன்ட்டு. ஜின் நடந்ததெல்லாம் சொல்ல பயங்கர கடுப்பாயிட்டா. அவ என்னை ஹாப்பி ஆக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கா, ஆனா நீ அவளை கண்டுக்க கூட இல்லை, ஒழுங்கு முறையாக வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவளை நாரே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. இப்ப நாரே வீட்டுக்கு முன்னாடி ஜின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாரே வரா. ஜின்னுக்கு கடுப்பா இருக்கு, இருந்தாலும் நாரையை பார்த்து சாரிடி நான் தான் ஏதாவது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல நாரையோட கோவம்லாம் டக்குன்னு போயிடுச்சு. அவனே சோவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நாரே கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனா நாரே இதை நம்பல. என்ன 2 பேரும் விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு இருக்க, நாங்க உண்மையிலே பாடி ஸ்விட்ச் ஆயிட்டோம், வேணா நம்மளை பத்தி சீக்ரெட்லாம் சொல்லிட்டான்ட்டு அவன் நிறைய சொல்ல நாரே கோவப்படுறா. இதை பத்தி எப்படி நீ ஜின் கிட்ட சொல்லலான்ட்டு. ஆனா இவங்களை பத்தி நிறைய டீட்டெயில்ஸா சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நாரே நம்பிட்டா, உண்மையாலே நீங்கள் பாடி ஸ்விட்ச் ஆயிட்டீங்களான்ட்டு. அப்போ நாரையோட கையை பிடிச்சி நாரேன்னு கொஞ்சிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இப்போ நான் ஜின் ஒப்பான்னு சொல்றதா இல்லை சோன்னு சொல்றதா அப்படின்ட்டு 2 பேர் முகத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேர் பாடி ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஜின்னும் நடந்து போயிட்டு இருக்க. ஜின் சொல்றான், ரன்வே வரப்போதில்ல, அதனால காலை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ, எந்த அடியும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஜின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, ஜின்னோட அப்பா இத்தனை வருஷமா அவன் மேல கோவமா இருந்திருப்பார்ல, ஆனா அவர் இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீ மிஸ்டர் போனோட ரன்வேல நடக்க போறீல, அதை வந்து நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஜின்னுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம், அவன் இவ்வளவு வருஷமா ஆசைப்பட்டது நடக்க போகுது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்க. ஜின் வந்து பயங்கர சாக்குல இருக்கான். ஆனா என்ன பண்றானா, ஜின்னை ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவ ஜின்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவனை கட்டி பிடிச்சது விடவே இல்லை. இப்ப ஜின்னோட அப்பா வேற வரேன்னு சொல்லிட்டாரு. இவங்க பாடி ஸ்விட்ச் பண்ணியிருக்கிறத ரொம்பவே முக்கியமே. அதனால மறுபடியும் அந்த கரோக்கி சென்டர்லேயே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு நாரேவே வர சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அன்னைக்கு சோகமாக இருந்தனால நாரையை கூப்பிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாரே ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அதனால அப்போ நடந்த மாதிரியே நாரை இப்பயும் அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறா. இப்போ அடுத்து நடந்ததெல்லாம் சொல்றா. அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துருந்தப்ப அவள் சொல்லியிருப்பா, டே ஜின், நான் பெரிய மாடல் ஆனதுக்கப்புறம் உன் கூடலாம் ரன்வேல நான் நடக்கவே மாட்டேன்ட்டு அவள் கத்திருப்பா. இது இப்போ சொல்ல ஜின் அப்படியே முறைக்கிறான். அப்பா அப்படியே பேச்சை மாத்திட்டே சொல்றா. அதுக்கப்புறம் தான் அங்கே ஜேபோமோட மியூசிக் வீடியோ அந்த டிவி ஸ்க்ரீனில் ஓடிச்சுன்ட்டு அந்த டைட்டிலை சொல்ல அப்போ ஜின் கேட்குறான், அந்த மியூசிக் வீடியோவில் எப்படி ஜேபோம் இருப்பான், ஏன்னா அந்த மியூசிக் வீடியோட ஆர்டிஸ்டே நான் தான்ட்டு. அப்போதான் 2 பேருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மியூசிக் வீடியோவில் இருந்தது ஜேபோமே இல்லை, ஜின்னு தான். இவ ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணி சோகமாக இருந்தாளா, அதனால சோவோட கண்ணுக்கு ஜின் தான் ஜேபோமா தெரிஞ்சிருக்கான். அவளும் போய் டிவி ஸ்கிரீன்ல கிஸ் பண்ணிருப்பா. பட் அங்க ஆக்சுவலா இருந்து ஜின்னு தான். இந்த உண்மை இப்ப இவங்களுக்கு தெரிய வர 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்து திருன்னு முழிச்சுக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சியா வேற இருக்கா. ஆக்சுவலா வந்து ஜின்னதான் கிஸ் பண்ணிருக்கான்ட்டு. அதனால அந்த குழப்பத்துல ஜின்னும் சோவும் இருக்க. இப்படி ஒரு சூப்பரான ட்விஸ்டோட இந்த பாட்டு முடியுது.
லாஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் தான் அன்னைக்கு பாடி ஸ்விட்ச் ஆகும்போது ஸோ டிவி ஸ்க்ரீனில் கிஸ் பண்ணது ஜேபோமே இல்லை, அவள் ஜின்னை தான் கிஸ் பண்ணியிருப்பான்ட்டு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா ஸோ திருன்னு முழிச்சிட்டு இருக்க ஜின்னுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க அப்படியே சோகமாக அந்த கரோக்கே சென்டர்லேருந்து வெளியே வராங்க. வெளியே தானே நாரே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மறுபடியும் பாடி ஸ்விட்ச் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பேசுறா. சோ நீ திரும்ப வந்துட்டீலன்னு சொல்லி சோவோட உடம்புல இருக்க ஜின்ன போய் நாரே ஹேக் பண்ண ஜின்ன அவளை தள்ளி தலையில தட்டிட்டு போறான். பின்னாடி சோவை பார்த்தா அவளும் சோகமா நடந்து போக நாரைக்கு என்ன நடக்குது ஒன்னும் புரியல. சோ இவங்க 2 பேரும் அப்படியே சோகத்திலே ஒவ்வொரு பக்கமா போக நாரைக்கு தான் இப்ப எந்த பக்கம் போறது, சோவோட உடம்பு இருக்க பக்கம் போறதா இல்ல சோ பின்னாடி போறதான்ட்டு குழப்பமாயிட்டு கடைசியில சோ பின்னாடி ஓடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜெயபோமோட வீட்டுல காட்டினாங்கன்னா அங்க அவங்கள பார்க்க ஹேரா வரா. அவ வழக்கம் போல ஜெயபோம் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க. ஜெயபோம் அவளை நல்லா திட்டி விட்டுறான். இங்க பாரு, எனக்கு சுத்தமா உன் மேல ஃபீலிங்ஸே இல்லை. என்னால ஜின் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாதுன்ட்டு அவன் கோவமா ஹேராவை திட்டிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்ப இவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க ஜெயபூம் ஏன் இப்படி பேசிட்டு போறான்ட்டு. ஆக்சுவலா ஒருவேளை ஜெயபூமுக்கு இவ தான் அந்த ஜின்னோட விஷயத்துல பிரச்சனை பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் அவன் அப்படி பேசிட்டு போறான் போல. இதனால ஹேராவும் கோவமாயி அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் சோவே நாரேவே காட்டினாங்கன்னா நாரே தான் சோ பின்னாடி ஒன்னால சோ நடந்தது எல்லாத்தையும் நாரே கிட்ட சொல்லிட்டா. அப்ப நாரேவும் சரி ஓகே இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நீ ஜின்ன மறுபடியும் கிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் பாடி ஸ்விட்ச் ஆயிருவீங்க தானேன்னு கேக்குறா. ஆனா இவங்க தான் அதை ஆல்ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப இவங்க பாடி ஸ்விட்ச் ஆகல. இப்ப மறுபடியும் எப்படி இவங்க பாடி ஸ்விட்ச் ஆகுறதுன்னு தெரியாம சோ ரொம்ப சோகமா இருக்க. நாரே தான் சப்போர்ட்டிவா பேசுறா. நீ கவலைப்படாத சோ, நீ மிராக்கிள்ஸை நம்பு, அது உனக்கு ஆல்ரெடி ஒரு டைம் நடந்த மாதிரி திரும்பவும் நடக்கும், நீ நம்பு, அது மட்டும் போதும்னு நாரே சொல்ல நாரே ரொம்ப தன்னம்பிக்கையா தான் பேசுறா. ஆனா இந்த சோவை பாத்தீங்கன்னா நாரே ஒருவேளை நான் ஜின்னோட உடம்புலயே மாட்டிக்கிட்டா நம்ம 2 பேரும் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நானும் ஜின்னோட உடம்புல இருக்கும்போது உனக்கு ஜின்னோட அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப நம்ம இதே மாதிரி அப்பயே ஜாலியா இருக்கலாம்னு கேட்க நாரே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப ஜின் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போச்சுங்கிறா. இதை கேட்டோன்னு சோக்கு சாக்கு என்னடி சொல்ற என்ன ஆச்சுன்ட்டு. ஆக்சுவலா நாரேக்கு இப்ப வேற ஒரு ஆளை பிடிச்சிருக்கான். அது யாருன்னு சோ கேட்க நாரே சொல்லவே மாட்டா. ஒருவேளை அந்த பிடிச்ச பையன் வாங்க என்னன்ட்டு நம்மளுக்கு சொல்லல. இப்ப ஜின் சோவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் கேலண்டர் பார்த்து ஃபீல் பண்றான். அந்த ஈவெண்ட்டுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க பாடி ஸ்விட்ச் ஆக முடியலன்னா அந்த ஈவெண்ட்ல ஜின்னால நடக்க முடியாதுல்ல. இதுல இவங்க அப்பா வேற ஜின்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஜின் ரொம்ப சோகத்துல இருக்கான். அதுக்கப்புறம் சோ ஜெயபோமோட வீட்டுக்கு போனா அங்க எல்லாரும் அந்த ரன்வேக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நடந்துட்டு. அப்ப ஜெயபோம் இங்க வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலான்னு கூப்பிடுறான். என்னன்னா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரன்வேல நடந்திருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன்வேல நடக்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஆனால் ஜின்னை கேட்டா அவன் சொல்றான் ஜின் எப்படி நடக்க போறான்ட்டு கவலைப்படுறதே தேவையில்லாத வேலை தான். ஏன்னா நான் நடக்க போறது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் நடப்பேன்னு சொல்றான். அதே கான்ஃபிடென்ஸோட தான் அவன் சூப்பராக பர்ஃபெக்டாக நடக்கிறான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஜின் ஒரு தனி கேரக்டர் தான். அவன் மாடலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மற்றவங்களாம் பேசிக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னால யோசிச்சிருப்பாங்கல்ல நம்மளாலாம் ரன்வேல நடக்க முடியுமான்ட்டு. ஆனால் இப்போ ஒரு நல்ல மாடல்ஸுங்கிற நிலமையில இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்சிக்கோட நிலமை தான். அவன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரன்வேல நடக்க போகிறான். ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். பட் சோக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோன்றதெல்லாம் ஒன்று தான். அவள் இந்த ரன்வேல நடக்கும்போது சூப்பராக நடக்கணும், அவளோட பெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணுன்ட்டு அவள் யோசிக்கிறான். அடுத்த நாள் எந்திரிக்கும் போது கூட சப்போஸ் பாடி ஸ்விட்ச் ஆயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் எந்திரிக்கிறான். ஆனால் அப்படி எதுவும் ஆகல. இன்னொரு பக்கம் ஜின்னு இதனால கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்கான். ஆனால் நாரே தான் இவங்க ஃப்ரெண்டாக கரெக்டான வேலையை பார்க்குறா. அன்னைக்கு கரோக்கி சென்டரில் அந்த கிஸ்ஸை தவிர வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு இவ யோசிச்சு பார்க்குறா. ஸோ இவளுக்கு தோன்றதெல்லாம் ஸோ அழுதுருப்பாள்ல, ஸோ அந்த டியர்ஸு இன்னொன்று அன்னைக்கு பிளாக் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் பாடி ஸ்விட்சுக்கு காரணமாக இருக்கும்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜின்னை சோவை காட்டினாங்கன்னா சோ சொல்றா உனக்காக இந்த ரன்வேல நான் நடக்கிறேன்ட்டு. ஆனா ஜின் என்ன சொல்றானா அது நடக்காத காரியம், நீ நல்லா நடந்தாலும் ரன்வேல நடக்கிற அளவுக்கு கொஞ்ச நாள்ல சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நம்ம பேசாம கிவ் அப் பண்ணிடலான்னு ஜின் சொல்ல அதுக்கு சோ சொல்றா என்ன கிவ் அப் பண்ண போறியா, அப்ப அன்னைக்கு உங்க அப்பா பாக்குறேன்னு சொன்னாரே அவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போற, நான் நீ ஃபர்ஸ்ட் டைம் ரன்வேல நடந்த வீடியோவை பார்த்தேன், நீ அதுல அவ்வளோக்கு எக்ஸைட்மெண்ட் காட்டிக்கலனாலும் நீ எந்த அளவுக்கு மாடலிங் லவ் பண்றேன்ட்டு அந்த ரன்வேலயே எனக்கு புரிஞ்சு. அதோட நீ தானே சொன்ன ஜின்னை பத்தி கவலைப்படுறது தேவையில்லாத வேலைன்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்ட்டு நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா நல்லா பண்ணுவோங்கிறா. இதை கேட்கும் போது தான் ஜின்னுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவன் நிறைய அட்வைஸ்
அட்வைஸ் கொடுக்குறான் அந்த ரன்வே அப்போ என்னென்னலாம் பண்ணணும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஸோ நடந்து காட்ட அவளுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. இவன் எத்தனை டைம் திரும்ப நடன்னு சொன்னாலும் அவள் சலிக்காம அதை பண்ணுறா. சூப்பராக ட்ரைனிங்க்கு ஒத்துழைக்கிறா. அப்படியே நாட்களும் ஓடுது. இவங்களுக்குள்ள இருக்க பாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ட்ரைனிங் முடிச்சு உட்கார்ந்துருக்கும் போது ஜின் சொல்கிறான், இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணன்ட்டு. ஆனால் அதுக்கு ஸோ இல்லை நான் இன்னும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறா. இவ இப்படி பேசுறது ஜின்னுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளோட தலையில தட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க ஒரு டெலிஃபோன் பூத் முன்னாடி நின்று தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போய் அவன் ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். நீ எதுக்காக மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டன்ட்டு. அதனால சோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பூத்துக்குள்ளே போய் அவளும் பேசுகிறா. ஆக்சுவலாக நான் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டது நிறைய புது புது ட்ரெஸ் எல்லாம் போடலாம், அதோட ஜேபம் கூட நடக்கணும்னு ஆசை, அதனால தான் அதை பண்ணேன்னு சொல்கிறா. அப்போ ஜின் கேட்குறான், ஓ அப்போனா இப்போல்லாம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல ஜேபம் கூடன்னு கேட்க. ஆனால் அதுக்கு ஸோ என்ன சொல்கிறான்னா, அவள் இப்போ வந்து அது பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணலன்னு சொல்கிறா. முதல்ல ஜின் கூட பேசணும்னு நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்கும், பட் இப்போ எதுவும் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்லாம் தரலங்கிறா. அதனால ஜின் சொல்கிறான், கேர்ள்ஸோட மைண்டே இப்படி தான் மாறிட்டு இருக்கும் போல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னு நல்லா டிட்டர்மின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கணும்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சோவோட பார்வையெல்லாம் அப்போ ஜின்னு மேலே தான் இருக்குது. சோவோட ஃபீலிங்ஸ் என்னென்னு அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த ரன்வேக்கு முன்னாடி நாள் சோ வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ தெரியாமல் அவள் கால் சுலுக்கிருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியுது, டாக்டர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், கட்டு போடணும்னு சொல்கிறாங்க. பட் நாளைக்கு ரன்வே வச்சுட்டு இப்போ கட்டு போட முடியாதுல்ல, அதனால சோ போடல. அதுக்கப்புறம் சோ வீட்டுக்குள்ள வரும்போது அவள் தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. இதை ஜேபம் பார்த்துட்டான். என்னாச்சு உனக்குன்னு கேட்கும் போது தான் அவள் காலில் வந்து இப்படி சுலுக்கா இருக்கிறதே ஜேபம் பார்க்குறான். என்ன இப்படியா இருக்கு, இந்த மாதிரி நிலைமையில நீ பெர்ஃபார்ம் பண்ண வேணாம், நான் வேணா மிஸ்டர் போனுக்கு கால் பண்ணுறேன், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலான்ட்டு இங்கே ஜேபம் சொல்ல. ஆனால் சோ வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாது, இது சின்ன அடிதான், என்னால் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும், நான் நல்லாவே நடப்பேன், நீ மற்ற யாருக்கடையும் இதை சொல்லாதன்னு சொல்ல ஜேபமும் கவலைப்பட்டு ஐஸ் பேக்லாம் அங்கே வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ ஜேபம் ஜின்னை பார்த்து, இந்த கலெக்ஷனுக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்ராட் போகிறேன், உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், உன்னால தான் நான் யாருன்னு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு அவன் எமோஷ்னலாக பேசிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். இந்த இடத்துல தான் ஜேபோமு ஜின்னும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காட்டியிருப்பாங்க. ஜேபோமுக்கு ஜின் மேலே ரொம்ப மரியாதையும் ரொம்ப அன்பும் இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட வாங் ஜின்னை பற்றி சொல்லும் போது ஜேபோம் ஒரு வார்த்தை ஜின் கிட்ட கேட்டிருக்க மாட்டான், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஜின்னை நம்புறான். இப்போ அடுத்த நாள் எல்லாரும் அந்த ரன்வேக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜின்னும் சோ கால் பண்ணி சொல்கிறான், நீ எதுவும் ப்ரெஷர் எடுத்துக்காத, ரிலாக்ஸாக நடன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களாம் அந்த ரன்வே கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நாரே ஜின்னும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப நாரே வந்து சோ எல்லா நல்ல விஷயப்பையும் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்படுவா, நான் போய் பட்டாசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பட்டாசு வாங்கிட்டு தான் அந்த ரன்வேக்கு போறாங்க. எல்லாரும் இப்ப அந்த ரன்வேக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோக்கு வந்து அந்த கால் ரொம்ப வலிக்குது தான், ஆனா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறா, நம்ம இப்ப வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு. ஸோ அதே நம்பிக்கையோட அவங்க போய் பெர்ஃபார்ம் பண்றா. அங்க வந்து ஜின்னோட அப்பா வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜின் ரன்வேல நடக்கிறத பாக்குறாரு. அவரை சோ உடம்புக்குள்ள இருக்க ஜின்னும் பாக்குறான். சோ உடம்புக்குள்ள இருக்க ஜின்னும் அவரை பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட அப்பா தான் ரன்வே பார்க்க வந்திருக்காருல, அதை நினைக்கும் போது ஜின்னுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்போ சோ நடந்துட்டு இருக்கால, அவ சும்மா சொல்லக்கூடாது, அவ கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் ரொம்ப எலகண்டா பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கா. அப்ப ஜின் நினைச்சு பாக்குறான், இவ முன்னாடி சொல்லியிருப்பால நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, இதை பார்த்து ஹாப்பி ஆயிட்டு ஜின் நினைச்சு பாக்குறான், சோ சொல்லியிருப்பால நம்ம கண்டிப்பா கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம சூப்பரா இதை பண்ணி முடிப்போன்ட்டு. இதை நினைச்சு அவன் ஸ்மைல் பண்ணும்போது தான் சோக்கு காலில் அடிபட்டு இருக்கிறத ஜின் நோட் பண்றான். அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ரொம்ப சாக்கு. உடனே சோவை பார்த்தா கூட நான் ஓடுறான். இவன் பின்னாடி நாரே ஓடிட்டு இருக்கா. இப்போ சோ மாடிக்கு தான் போய் உட்காந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப பெயின் எடுக்குது, அவளால் தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஃபைனல் ரவுண்ட் நடந்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப சோவை தேடி வந்த ஜின் ரொம்ப கோவப்படுறான். நீ எதுக்கு இப்படி ஒரு வழியை வச்சுட்டு ரன்வேல நடக்க வந்த, எதனால இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி அவன் திட்ட. சோ ஜாலியா பேசுறா, நான் இன்னைக்கு நல்லா நடந்தேனா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, இதே மாதிரி ஃபைனலி சூப்பரா பண்ற பாருன்னு சொல்ல ஜின்னுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. வா உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்றான். ஆனா சோ அதை கேட்குற மாதிரி இல்ல, அவ ஃபைனல் ரவுண்ட் முடிக்காம வரமாட்டாங்கிறா. அப்ப ஜின் சோ கிட்ட சாரி சொல்லிட்டு, நீ என்னாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ஆனா நான் உன்னெல்லாம் திட்டம் மட்டும்தான் செஞ்சிருக்கேன், இப்ப நான் உனக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன், ஏன்னா உன்னால தான் எனக்கு மாடலிங் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கே புரிஞ்சுது, எனக்காக நீ நிறையவே பண்ணிட்ட சோன்னு சொல்லிட்டு இப்போ ஜின் போய் சோவை கிஸ் பண்ணிடுறான். இப்போ நாரேவே இவங்க பின்னாடி தான் ஓடி வந்தா. அவ இவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தான் ஒன்று யோசிக்கிறான், அன்னைக்கு பாடி ஸ்விட்ச் ஆகும்போது என்னென்னலாம் நடந்திருக்கும், ஆக்சுவலாக அன்னைக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நம்ம மறந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டு இவ தான் சோக்கு பிடிக்கும்னு பட்டாசு வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஒயரும் இருக்கு. ஸோ இந்த நாரை என்ன பிளான் பண்ணுறான்னா, அங்கே பட்டாசை பற்ற வச்சு அந்த ஒயருக்கு நேரம் விடுறா. அப்போ சோவை பார்த்தீங்கன்னா
பார்த்தோன்னா அவன் அந்த எலக்ட்ரிக் ஒயர் கனெக்ட் ஆகிருக்க கம்பி தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ நாரை ஏற்படுத்தின எலக்ட்ரிக் ஷாக் அப்படியே வேவாக கடந்து போய் ஜின்னு சோவர் கடத்துக்கு போகுது. ஸோ அன்னைக்கு நடந்த மாதிரியே இப்பயும் நடக்க சோவ ஜின்னும் ஒரு வழியாக மறுபடியும் பாடி ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. இதை ரியலைஸ் ஆனோன்னு தான் சோவ ஜின்னும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நமக்குள்ள நடந்த நல்ல ஞாபகங்கள், ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்னைக்குமே ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு 2 பேரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஸ்மைல் பண்றாங்க. ஸோ அடுத்து ஃபைனல் ரவுண்ட் நடக்கும்போது அப்ப ஜின் அந்த ரன்வேல நடக்கிறான். அங்க ஜின்னோட அப்பாவும் இருக்கார்ல. இதெல்லாம் பார்த்து சோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அப்ப ஜின்னும் சோவும் இவங்க 2 பேரோட இத்தனை நாள் ஜேர்னியை யோசிச்சு பார்த்து ரொம்ப எமோஷனலா ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்போ அப்படியே 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. சோவை ஜின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்போ ஸ்கூலிங் முடிச்சுட்டா. இப்போ மாடலாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜின் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா. அந்த ஆடிஷன்ல ஃபெயில் ஆனதா சொல்ல ஜின் சொல்றான் அவங்களுக்கெல்லாம் சுத்தமா டேஸ்டே இல்லை போல, உன்னை போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனா அதுக்கு சொல்றா நீங்களும் தான் இதுக்கு முன்னாடி என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க, நான்லாம் மாடல ஆக மாட்டேன்னு சொன்னீங்கல்லன்னு சொல்ல ஜின் கேட்குறான் இன்னுமா அதை பத்தி பேசுறேன்ட்டு. அப்பதான் இவங்க 2 பேர் பாக்குறாங்க. இவங்க 2 பேர் ஆப்போசிட்ல ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி விளையாடதை செஞ்சிருக்கா. அவ இன்னைக்கு அட்டன் பண்ண ஆடிஷன்ல அவ செலக்ட் ஆயிட்டா. இதை ரொம்ப ஹாப்பியா சொல்ல ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே இவங்க ஒருத்தர் நோக்கி நடந்து வர அவங்க வாய்ஸ் ஓவர்ல இருந்து நம்மளுக்கு சொல்றாங்க எங்களோட ரன்வே இன்னைக்கு முடியலன்ட்டு. அதோட இன்னைக்குமே நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, மிராக்கிள்ஸ் கண்டிப்பா நம்ம லைஃப்ல நடக்கும்ட்டு. இப்போ சோவும் ஜின்னும் கண்ணாலேயே பார்த்து ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிக்கிறதோட இந்த டிராமா சூப்பரா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிராமா பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு பாடி ஸ்விட்சிங் கான்செப்ட் பிடிக்கும், அதனாலதான் இந்த டிராமா எடுத்தேன். ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன்ல ரொம்ப ஃபீல் குட்டாவே இந்த டிராமா கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன டிராமா போடலாம், மூவி போடலான்ட்டு உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.